கஸ்டமர் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஆனா ஆர்டர் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுவாங்க? டெலிவரி ஆகிருச்சா? இல்ல ப்ராசஸிங்ல இருக்கா? ஸோ இதெல்லாம் வந்து கஸ்டமருக்கு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த வீடியோல கஸ்டமர் போர்ட்டல்ல இருந்து ஆர்டர் ட்ராக்கிங் வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் ப்ரொமோஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ கஸ்டமர் போர்ட்டலோட ஃபியூச்சர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கஸ்டமர் சைட்லேருந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் எந்த ஆர்டரும் பண்ணலை, நான் ஜஸ்ட் ஆஃப் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு ஓரளவு கிளியர் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு கஸ்டமரை லாகின் பண்ணிங்கன்னா, இப்போது நார்மலாக மை கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே சைன் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் சைன் இன் பண்ணணும். ஸோ அதில் வந்து நான் சைன்இன் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து எங்கிட்ட அக்கௌண்ட் இருக்காது, இது ஓடோட அக்கௌண்ட். இதில் வந்து டிட் ஹேவ் நோ அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு நான் இங்கே வந்து ஒரு நேம் கொடுக்கணும், அதாவது உங்களோட லாகின் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் இங்கே வந்து அஸ்வினி அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். இங்கே நீங்கள் உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதோட பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சைன்அப் கொடுத்துக்கோங்க. ஸோ பாஸ்வேர்ட் தப்புன்னு வருது, நான் மறுபடியும் டைப் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யுவர் இன்வாய்ஸஸ், யுவர் ஆர்டர்ஸ், அட்ரஸ், கனெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி, நாலேஜ், டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வருது இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யுவர் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறதுல போயிருங்க. இதில் வந்து எந்த ஆர்டரோடதும் இல்லை, ஆனால் உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து அந்த ஆர்டர் நம்பர் என்ன, ஆர்டர் டேட் என்ன, அமௌண்ட் எவ்வளோ, ஆர்டரோட ஸ்டேட்டஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து ஆர்டர் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ வந்து கஸ்டமர் வந்து கரண்ட் ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ண முடியும். அதாவது அது கொட்டேஷன் ஸ்டேஜில் இருக்கா, இல்லை வந்து இது வந்து யாருக்கு வந்து யூஸ் பண்ண முடியும்னா, இப்போ வந்து இது வந்து கஸ்டமர் சைட்லேருந்து பார்க்கறது. ஓகேவா? ஸோ அதே வந்து இப்போது கஸ்டமர் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு சேல்ஸில் வந்து அது வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிரும். அதில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னா, இங்கே வந்து நீங்கள் எதுவுமே மேனுவலாக க்ரியேட் பண்ண தேவையில்லை. இங்கே ஆட்டோமேட்டிக்காக இப்போ மேனகா அப்படின்றவங்க கஸ்டமர்னா அவங்க வந்து ஏதாவது ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து மென்ஸ் டிஷர்ட் வந்து ஒன்று ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ இது சேவ் அப்படின்னா இது வந்து கொட்டேஷன் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா கஸ்டமர் வந்து ஜஸ்ட் வந்து ஆட் கார்ட் மட்டும் கொடுத்து வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா அது கொட்டேஷன் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். அதே வந்து அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அதாவது ஓடோ என்ன பண்ணணும்னா பேக் எண்டில் அதுவே சேல் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி கிரியேட் இன்வாய்ஸ் ஆகி இங்கே வந்து கிரியேட் டிராஃப்ட் இதெல்லாம் நம்ம பண்ண தேவையில்லை. அதாவது கஸ்டமர் சைட்லேருந்து பண்ணுறப்போ நான் வந்து அது ஒன்றும் ஃபுல்லாக கான்ஃபிகர் பண்ணலை பேமெண்ட் மெத்தட்லாம், அதனால நான் இதை பண்ணி காட்டல உங்களுக்கு. பட் பேக் எண்டில் இப்படி தான் நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ சேல்ஸ்குள்ளே நீங்கள் போகிறீங்கனாலே இங்கே ஸ்டேட்டஸ் வந்து சேல் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே வந்து இங்கே இன்வாய்ஸ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது எனேபிள் பண்ணுற ஃபுல்லி இன்வாய்ஸ்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஒரு இப்போ ஒரு ஷாப் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஓடோவில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த சேல் ஆர்டருக்குள்ளே போகணும். ஸோ இவங்க என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸ்டாக் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் இந்த ரெட் க்ரீன் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். க்ரீன்னா வந்து நோ ஃபியூச்சர் அவைலபிலிட்டி, அதாவது 0 அப்படின்ற மாதிரி இருக்குது, ஸ்டாக் இல்லை. அப்போ நீங்கள் வந்து ஸ்டாக் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும், அதாவது பர்ச்சேஸ் பண்ணியோ இல்லை மேனுஃபேக்சரிங் பண்ணியோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே டெலிவரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா இப்போ இங்கே நாட் அவைலபிள் அப்படின்ற மாதிரி காட்டுது. நான் இந்த டிஷர்ட்டோட ஸ்டாக் வந்து நான் மேனுவலாக இப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 100 குவான்டிட்டி கொடுத்துட்றேன். ஆனால் நீங்கள் இப்படி மேனுவலாக கொடுக்கக்கூடாது, நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து உங்ககிட்ட இருக்க ஸ்டாக் வந்து நீங்கள் ஏற்றி வச்சுருப்பீங்க. ஸோ இங்கே வந்து ஆன் ஹேண்ட் ஸ்டாக்கில் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். ஸோ நான் அதே சேல்ஸ்குள்ளேயே போயிடுறேன். இப்போ வந்து இதில் சேல் ஆர்டரில்
ஸோ நான் இங்கேருந்து இந்த டெலிவரிக்குள்ளே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லை வந்து நான் சேல்ஸ் மட்டும்தான் பார்ப்பேன், டெலிவரி பண்ணுறதுல வேறு பர்சன் பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இன்வென்ட்ரிக்குள்ளே போனீங்கன்னா டெலிவரி ஆர்டர்ஸில் வந்து 1 to டெலிவர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 1 to டெலிவரை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து டுடே இது வந்து எப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆர்டர் வந்துச்சு, டுடேல வந்துச்சு. ஸோ யார் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணியிருக்கா அதோட எஸ்ஓ நம்பர் அது மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த டெலிவரி பர்சன் வந்து பார்த்துட்டு ஸோ அதை வந்து பேக் பண்ணி ஓகே நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வேலிடேட் பண்ணிடணும். அப்போ வந்து வேலிடேட் பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா டெலிவரி வந்து கஸ்டமருக்கு அனுப்பிட்டோம் கொரியர் வச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்க முடியும். இதுலேயே இன்னும் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னா ஷிப் ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிவரி பார்ட்னர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. அவங்கள நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு வேலிடேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஷிப் ராக்கெட்டோட கனெக்ட் ஆகி அந்த ட்ராக்கிங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அது வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக ட்ராக்கிங் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதுல ஃபில் ஆகிடும். ஸோ இந்த ட்ராக்கிங் நம்பரை மட்டும் கஸ்டமருக்கு நம்ம வந்து கொடுத்தா போதும். இப்போ வந்து இதில் இன்னும் என்னென்னலாம் பண்ண முடியும்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த டெலிவரி கன்ஃபார்ம் ஆகிறப்போ வாட்ஸ்அப் போகிற மாதிரி நீங்கள் பண்ண முடியும். அதில் இந்த ட்ராக்கிங் நம்பர் வந்து அனுப்புகிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ண முடியும், வாட்ஸ்அப் ஏபிஐ மெசேஜ். ஸோ இது வந்து நீங்கள் இது டிஃபால்ட்டில் கிடையாது. அது வந்து உங்களுக்கு வேணும்னா நம்மளோட விவி இன்ஃபோடெக்கில் வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து அதுக்கானது உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸும் வந்து இப்போ ஓடோவில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து உங்களோட டெலிவரி ஒர்க்கை வந்து ரொம்பவே ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பர் டேல எவ்வளோ சேல்ஸ் வந்திருக்கு, பர் டேல எவ்வளோ இன்வாய்ஸ் வந்திருக்கு, இல்லை மந்த்லி சேல்ஸ், இயர்லி சேல்ஸ், அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ல இருந்து உங்களால் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ ஆல்சோ வந்து இப்போ கஸ்டமர் வந்து கரெக்டாக அட்ரஸ் கொடுக்கல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இப்போ நான் இந்த மேனகா அப்படின்ற கான்டாக்ட்குள்ளே போயிடுறேன். இதில் கஸ்டமரோட அட்ரஸ் எதுவும் கொடுக்கல அப்படின்னா அவங்க ஃபோன் நம்பராவது கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் செக் பண்ணணும். அப்போ ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தா ஒன்று நீங்கள் கால் பண்ணி அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஃபெச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து மெயில் அனுப்பி தான் வந்து ஃபெச் பண்ண முடியும். ஸோ இது வந்து நீங்கள் ஓடோவில் பண்ண வேண்டியது. ஸோ இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு பேக்எண்டில் வந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஆர்டர் ஸ்டேட்டஸ் பார்க்கறது, அது நம்மளோட இதுக்கு வருதுன்னா அதை நீங்கள் எப்படி வந்து அந்த ஃப்ளோ வந்து பார்க்கறது, அதாவது எப்படி அப் டு டெலிவரி வரைக்கும் கொண்டு அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.